எப்படி பார்க்குறீங்க ராகவா லாரன்ஸ் வெற்றி? எல்லாத்தையும் நீ வந்து வயசாகுது எல்லாத்தையும் நீ அம்மா கிட்ட கேட்பியா? ஏதாவது கோவம் வந்துடும் எனக்கு. ஏன்னா நான் கேட்குறேன், நீ பார்த்தீங்கன்னா காலைல டிஃபன் சாப்பிட்றதுல, மதியம் சோறு தின்றதுலேருந்து, நைட்டு தூங்குறதுலேருந்து, அப்புறம் வேறு மாதிரிலாம் ஏதாவது சொல்லிடுவேன் நான். எல்லாத்தையும் அம்மா கிட்ட கேட்பியா நீ? இல்லை, அவர் அம்மாவுக்கு கோயில் கட்டணும். சரி, அம்மா கிட்ட அம்மா கிட்ட கேட்டல, அப்புறம் மயிருக்கு எதுக்கு எங்ககிட்ட கேட்குற? இப்போ இதுக்கு முன்னாடி நீ செய்தது எல்லாம் எங்கள்கிட்ட கேட்டு செஞ்சியா? ஒரு நடன இயக்குனர் ஆகணும் எங்களை கேட்டியா? அது மாதிரி தான் இது. எல்லாத்தையும் நீ கல்யாணம் பண்ணும்போது பொண்ணு பாருங்க சார், இந்த பொண்ணு பாருங்க, இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்டேன் எங்கள்கிட்ட. வேறு மாதிரி அப்புறம் பேசிடுவேன் நான். அது சரியா இருக்காது. இதனடா புதுசாக இருக்குது பைத்தியம், புது பைத்தியமாக இருக்குது. நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமான்றது நீங்கள் வந்து கமெண்ட் மூலம் தெரியும். எங்களுக்கு வேறு வேலை இல்லை. எங்களுக்கு விஜய் அவர்களுடைய வெற்றின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வெற்றி வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசையை தூண்டி விட்டுச்சா? அப்படிதான். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அரசியல் கட்சியை தொடங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் பெருசாக எதுவும் கஷ்டப்பட தேவை. இந்த இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறான்ல, விருப்பம் இருந்தால் இந்த இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவங்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க, ஒரு பெரிய தொகையை வாங்குங்க. இந்த இணையத்தில் ரீல்ஸ் போடுற நாய்ங்க இருக்குது இல்லை, நாய்ங்க தான் நான் சொல்லுவேன். அந்த நாய்களால் வர்றது தான் இவ்வளோ பிரச்சனையும். அந்த ரீல்ஸ் போடுற நாய்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஒரு 200 பேர் பிடிங்க, ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நான் கேட்டிங்கன்னா உங்களை தினம் ப்ரொமோட் பண்ண சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று போட்டு அவர் யார் தெரியுமா, அப்படியே ஒரு 4 சாமியார் பிடிங்க. அந்த 4 சாமியார் 4 மூலையில் இருக்கணும். அந்த 4 சாமியார் சொல்ல கேட்டா, அவர் பிரதாப் வந்தார், அவர் தேசத்தை பெறும்போது அவர் கண்ணில் ஒரு ஒளியை பார்த்தேன். அந்த ஒளியானது வந்து பார்த்தா 100 சூரியனுக்கு சமங்க. அடைந்த எடப்பாடி, மு.க. ஸ்டாலின் வந்து ஏன் நரேந்திர மோடியை ஒன்றும் பண்ண, எந்த கொம்பாதி கொம்பனும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அவர் தான் 31 முதலமைச்சர். பிரதாப் அசைக்க முடியாது. அவர் தான் 31 முதலமைச்சர். இதை போல்டா இப்படி மாதிரி பேசணும். இப்போ ராகவா லாரன்ஸ் வருவோம், அவரே பார்த்தீங்கன்னா இந்த ஏஐயில் ரெடி பண்ண ஒரு டிவிக்கு துண்டுலாம் போட்டு அவருடைய இன்ஸ்டாகிராமில் அவரே. நான் என்ன கேட்குறேன், முதல்ல ஒரே கேள்வி, யாராவது இந்த இணையத்தில் உள்ளவங்க அல்லது ராகவா லாரன்ஸ் உட்பட அவருடைய ஆதரவாளர்கள், நண்பர்கள், தோழிகள், தோழர்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, ஒரே கேள்வி தான். கடந்த 2 வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கில் வந்து போட்டிடுறான்னு சொல்லிட்டு இவர் ராகவா லாரன்ஸ் போட்டிட போகிறாரு, விஜய் நிற்க வைக்கிறாருன்னு சொல்லி அந்த ரூமரை கலை போட்டது யார்? ஒரு கிசுகிசுலாம் இல்லை, அது பசு. இந்த மாதிரி பைத்தியத்தெல்லாம் பயந்து தான் வந்து ரஜினி வந்து வராமல் போனதே. ரஜினிகாந்த் தெய்வன்ற, இன்னொரு பக்கம் அம்மா தான் என் தெய்வன்ற. தெய்வத்திலே உனக்கு குழப்பம் இருக்கு. நான் இத்தனாம் தேதி வெளியிடுன்றேன், அத்தனாம் தேதி வந்து நீ சொன்ன உடனே பாரதி சவுண்டு கேட்ட உடனே போயிடுச்சு உயிர். அந்த ஷாக்கில் தான் செட் போயிட்டார். ஏன் இப்படி சொல்றீங்க? பின்ன வேற தான் பின்ன. அதுக்கப்புறம் நீ சொல்ற என்ன, நீ பாட்டு அறிவிக்க வேண்டியதான். நீ சாவுக்கும் போல, கரெக்டா? ஆமா. நீ சாவுக்கு போன ஏதாவது போட்டோ இருக்கா? போலதான் நினைக்கிறேன். நீ சாவு போலாம் நினைக்கிறதுலாம் கிடையாது. போல நான் சொல்றேன், போனா நீ போட்டோ போடு. நீ சரியான ஆம்பளையா இருந்தீனா, நீ சவால் விடுற, நேருக்கு சவால் விடுற ராகவன், நீ மட்டும் சரியான ஆம்பளையா இருந்தீனா, நீ திருச்சி கிழக்கில் வந்து சுயேட்சையா போடுறப்பா, ஏன் ஒரு அரசியல் கட்சி தொடங்கியே போடுறப்பா. இப்போ இவர் வந்து பெரிய பேர் அலை வீசுது, மக்கள்லாம் பயங்கரமா, ஐயோ ராகவா லாரன்ஸ் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க ராகவா லாரன்ஸ், நாங்கள் எங்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய சீக்கிரம் வாங்கன்னு மக்கள் கெஞ்சுறாங்க. அப்போ இவர் சொல்றார், நான் எந்த கட்சியில் சேரலாம், இல்லை தனி கட்சி தொடங்கலாமா, இல்லை நான் விஜய் கிட்ட சேரலாமா, இல்லை வந்து அண்ணாமலை சார், இப்படி ஒரு டிஸ்கஷன். இப்போ அடுத்தது கேட்டால் ராகவா லாரன்ஸ் சேரப்போகிற கட்சி தாவேகாவா, அண்ணாமலையா, விஜயா, அண்ணாமலையா? என்னங்கடா ஒரு 10 இந்த இன்ஃப்ளூயன்சர் கழிச்சிட்டானுங்கன்னா இவனுக்கு பண்ணுற அடிச்சாட்டியம் இருக்கு பாருங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். என்ற சிறப்பு நேர்காணலில் நம்ம முன்னிருப்பவர் சேகோ ராஜேஷங்கர் அவர்கள். வணக்கம். ராகவா லாரன்ஸ் புதுசாக வந்து கட்சியில் வந்து இணையிறதா வேணாவா, தொடங்குறதா வேணாவா, டிவிகேவா இல்லை அண்ணாமலையா சொல்லிட்டு பல கேள்விகள்லாம் எழுப்பிட்டுருக்காரு. அவங்க அம்மா வந்து ஓகே சொல்லிட்டாங்கப்பா, நீ அரசியலுக்கு போகப்போல, அம்மா வந்து ஓகே சொல்லிட்டாங்க. மக்கள் என்ன ஓகே சொல்ல போகிறாங்களா இல்லையான்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க ராகவா லாரன்ஸ் வெற்றி? எல்லாத்தையும் நீ வந்து வயசாகுது எல்லாத்தையும் நீ அம்மா கிட்ட கேட்பியா? ஏதாவது எனக்கு கோவம் வந்துடும் எனக்கு. எல்லாரும் நான் வந்து எங்கள் அம்மாவை மதிக்கலையா, நீ மதிக்கலையா, இல்லை நீ அன்பா இல்லையா, நான் அன்பா இல்லையா, உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் அன்பு வேற. ஆனால் ஒரு வயதுக்கு மேலே சில முடிவுகள் நம்ம தான்ப்பா எடுக்கணும். இவங்க பேசுறத பாரு. ஏன்னா நான் கேட்குறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா காலைல டிஃபன் சாப்பிட்றதுல, மதியம் சோறு தின்றதுலேருந்து, நைட்டு தூங்குறதுலேருந்து, அப்புறம் வேற மாதிரிலாம் ஏதாவது சொல்லிடுவேன் நான். எல்லாத்தையும் அம்மா கிட்ட கேட்பியா நீ? இல்லை, அவர் அம்மாவுக்கு கோயில் கட்டணும். சரி, அம்மா கிட்ட அம்மா கிட்ட கேட்டல, அப்புறம் மயிருக்கு எதுக்கு எங்ககிட்ட கேட்குற? ஏன் இப்படிலாம் பின்ன வேற அப்படி வேற இருந்தால் பின்ன பேசுவாங்க, வேற எதுவும் பேசுவாங்க. இங்கே தமிழ்நாட்டை பார்த்தா நான் இழிச்சவன் என்ன தெரியுதான்னு கேட்டேன். தமிழில் பார்த்தா நான் நடிகர்கள், பொதுவாக நடிகர்கள் கேட்குறேன், எல்லா நடிகரும் கேட்குறேன் நான். மக்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல ராகவா லாரன்ஸ்ன்றதால பேசுறீங்களா? அப்படி கிடையாது, தமிழர் இல்லைன்றதால. ஒட்டு மொத்தமாக நான் சொல்றேன், இந்த தமிழ் சமூகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமா மாயிலிருந்து வெளியே வரணும். முதல்ல சினிமாவை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும், நடிகனா பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். இவனுக்கு ஆபத்து பாந்தவனுக்கு மாதிரியும், அனாதை ரட்சகன் மாதிரியும்,
தமிழ்நாட்டு மக்களை இவனுக்கு தான் என்னமோ காப்பாற்றுன்ற மாதிரியும் என்ன இது இல்ல ஒரு தொண்டுள்ளம் படைத்த ஒருவர் சார் நீங்க பாருங்க எல்லாருக்கும் ஓட்டு போட்ட அத்தனை பேருக்கும் வந்து உரிமை இருக்கு. நீ அரசியல் கட்சி தொடங்கி போயிட்டே இருக்கு. நீ கட்சி தொடங்கு இல்லை நீங்க என்ன இது இப்போ இதுக்கு முன்னாடி நீ செய்தது எல்லாம் எங்கள்கிட்ட கேட்டு செஞ்சியா? ஒரு நடன இயக்குனர் ஆகணும், டான்ஸ் மாஸ்டர் ஆகணும், எங்களை கேட்டியா? இல்லையே. அது மாதிரி தான் இது. அது கலை, இது வந்து மக்கள் தொண்டு, மக்கள் சேவை, அவ்வளோதான். அதை நம்ம தொழில் கூட நம்ம சொல்லலை. எல்லாத்தையும் நீ கல்யாணம் பண்ணும்போது பொண்ணு பாருங்க சார், இந்த பொண்ணு பாருங்க, இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்டேன் எங்கள்கிட்ட. வேற மாதிரி அப்புறம் பேசிடுவேன். அது சரியா இருக்காது. நான் பொறுமையா இப்போ பாருங்க, இப்போ நீங்க யார் வேணா எடுத்துங்க பிரதாப், எம்ஜிஆர் எடுத்துங்க. எம்ஜிஆர் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு முடிவு பண்ணாரு, வந்துட்டாரு, களத்தில் இறங்கிட்டார். ஆமா, அது வந்து தேர்தல் அரசியல் முதலமைச்சர் ஆகணுன்ற கற்பனை கூட அவர்கிட்ட கிடையாது. கட்சியில சேர்றாரு, கட்சியில வந்து இயக்கத்துல சேர்ந்து செயல்படுறாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க அத்தனை நடிகரும் எடுக்கிறீங்க, எல்லா நடிகரும் வருஷப்படுத்துங்க. யாரும் வந்து மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் அரசியலுக்கு வரணுமா வேணாமான்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஓட்டெடுப்பு நடத்திட்டுலாம் யாரும் வரவே இல்லை. ரஜினிகாந்த் கூட இப்போ வருவேன் அப்போ வருவேன்னு சொல்லிட்டே இருந்தாரு. கேட்டா 2021 ரேஸில் நான் இருக்கிறேன்னு சொன்னார். ரேஸில் வந்தார், இப்போ மேடையில் நின்னார், கட்சி கொடி ரெடி ஆகிட்டு, கொள்கை ரெடி ஆகிட்டு, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெகா வாங்கிட்டார். உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படி நம்ம நம்ப வேண்டியது தான். ஆனால் வந்து விட்ரா பண்ணிட்டார். அது அவருடைய முடிவு. அவர் மக்கள்கிட்ட கேட்கவே இல்லை நான் அரசியலுக்கு வரலாமா அப்படின்னா கேட்கவே இல்லை. இதுனா புதுசா இருக்கு, பைத்தியம், புது பைத்தியமா இருக்கு. நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமான்றத நீங்க வந்து கமெண்ட் மூலம் தெரியும். எங்களுக்கு வேற வேலை இல்லை, எங்களுக்கு வேற மாதிரி பேசுறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழ்நாடு வாய்ஸ்னாலும் நான் நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ விஜய் அவர்களுடைய வெற்றின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வெற்றி வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசையை தூண்டி விட்டுச்சா? அப்படிதான் இவங்க என்ன நினைச்சிட்டாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், நீங்கள் உங்ககிட்டே நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அரசியல் கட்சியை தொடங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் பெருசாக எதுவும் கஷ்டப்பட தேவை. இந்த இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறான்ல, விருப்பம் இருந்தால் இப்படிதான் சொல்கிறது, நீங்கள் நல்ல மனிதனாக இருக்கிறீங்க, நல்ல சேனல் நடத்துக்கு பொறுமையாக அப்படியே போயிடுங்க, அதுதான் நல்லது. ஆனால் இப்படி ஒரு அரசியல் இறக்கி உங்கள் ஆசை, அதாவது கேட்டால் ஒரு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்படாது. இந்த இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவங்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க, ஒரு பெரிய தொகையை வாங்குங்க. இந்த ரீல்ஸ் போடுற இந்த இணையத்தில் ரீல்ஸ் போடுற நாய்ங்க இருக்குது இல்லை, நாய்ங்க தான் நான் சொல்லுவேன். அந்த நாய்ங்களால வர்றது தான் இவ்வளோ பிரச்சனையும். அந்த ரீல்ஸ் போடுற நாய்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் பிடிங்க, ஒரு அமௌண்ட்டை கொடுத்து கேட்டிங்கன்னா உங்களை தினம் ப்ரொமோட் பண்ண சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று போட்டு அவர் யார் தெரியுமா, ரொம்ப பெரிய டைலாக்லாம் தேவையில்லை, அவர் யார் தெரியுமா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, என்ன மாதிரி ஆள் தெரியுமா, இதையே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேரை பேச விடுங்க. அவர் எங்கே கடந்து வந்த பாதை இது, அவர் நடந்து வந்த பாதை, அவர் புரண்டு வந்த பாதைன்னு பேச விடுங்க. அப்படியே ஒரு 4 சாமியார் பிடிங்க, அந்த 4 சாமியார் 4 மூலையில் இருக்கணும். இது தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கேயோ ஒரு கர்மம். அந்த 4 சாமியார் சொல்ல கேட்டா, அவர் பிரதாப் வந்தார், அவர் தேட்சத்தை பெறும்போது அவர் கண்ணில் ஒரு ஒளியை பார்த்து, அந்த ஒளியானது வந்து பார்த்தா 100 சூரியனுக்கு சமங்க. அடைந்த எடப்பாடி, மு.க. ஸ்டாலின் வந்து ஏன் நரேந்திர மோடியை ஒன்றும் பண்ண, எந்த கொம்பாதி கொம்பனும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அவர் தான் 31 முதலமைச்சர். பிரதாப் அசைக்க முடியாது, அவர் தான் 31 முதலமைச்சர். இதை போல்டா இப்படி மாதிரி பேசணும். புரியுதா சொல்லு. அது நீங்கள் அதை அமௌண்ட் கொடுப்பீங்களோ இல்லை வந்து அவர் வந்து பார்த்தா காலை ஒழுங்க என்னவோ பண்ணி, ஆனால் வந்து சாமியார் அப்படி பேசணும். அதுக்கப்புறம் உங்கள் ராசியை வச்சு ஒரு 4 ஜோசியக்காரனை பேச விடுங்க. என்னன்னு, அவர் கடகராசி, உங்கள் ராசி என்னன்னு தெரியாது, எனக்கு தெரியும். அவர் கடகராசி, எனக்கு தெரியாது. நம்ம பார்த்தீங்களா, நம்ம அப்பாக்கெல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க. ஏன்னா நம்ம ராசியே சொல்லலை, ஏன்னா இவங்க முதலமைச்சர் ஆகிடக்கூடாது இல்லை, நம்ம முதலமைச்சர் ஆகிடக்கூடாது. ஆனால் நமக்கு ராசியே தெரியும். எனக்கெல்லாம் ராசியே தெரியாது, எனக்கு பிறந்த நேரமே தெரியாது. நேரம் தெரிஞ்சா ஜாதகம் எழுத முடியும். சேம் டு இதுதான் சொல்றது. தப்பி தவிர எனக்கு இந்த ஜோசியத்தில் நம்பிக்கையே இல்லை. என்ன சொல்றது, ஒருத்தவங்க தவிர்க்க முடியாமல் ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போயிட்டு நான் சொல்லிட்டேன், ஹோட்டலில் சாப்பிட்டு மாதிரி சொல்லிட்டேன், சும்மா உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு அவன் பரிதாபமாக பார்த்தான். சரி அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், சும்மா வந்து இப்போ நம்ம சொல்லிட்டேன். அவன் என்ன சொன்னான், சார் ஜோசியம் பாருங்கண்ணா. சரி நான் சொன்னேன், ஒரு 100 ரூபா கொடுத்து நானே ஆப்பிள் ஏறி உட்காந்தேன். என்னன்னு கேட்டான். அவன் என்ன சொன்னான், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் சொன்னேன், ஏதோ சொன்னான். சொல்லிட்டு கடைசியில் வந்து நான் சொல்லிட்டான், சொன்னான் 80 வயசுல நீ அனாதபுரமா சாவன்ட்டான். என்ன 100 ரூபா கொடுத்ததுக்கு இது எனக்கு தேவைதான் எது அப்படின்னு. அதெல்லாம் நம்ம இந்த ஜோசியத்தில் நம்பிக்கை இல்லை. நடக்குது நடக்கல. 80 வயசுக்கு இருந்தால் பெரிய ஆச்சரியம் வச்சு, அதுவே தப்பு அவன் சொன்னது. எங்கேயோ ஒருத்தர் வெட்டி போட போகிறான் நம்ம நடுரோட்டில் நடக்கும் போது. ஸோ எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, இந்த ஜோசியக்காரனை வச்சு இவர் இந்த ராசிங்க தவிர்க்கவே முடியாதுங்க, வேற வழியே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் வந்து வேற வழி கிடையாது. முதலமைச்சர் இவர் வருவாரு, மக்கள் கொண்டாடுவாங்க. அப்படி பேசணும். இப்ப நீங்க கேட்பீங்க நேரத்துல, சரிப்பா இதெல்லாம் வந்து சொல்றீங்க ரைட்டு, இதெல்லாம் வந்து ஜோசிக்கார வச்சிடலாம், சாமியார் வச்சிடலாம், ரீல்ஸை போட்டுடலாம், எல்லாம் ரைட்டு.
மக்கள் ஓட்டு போடணுமேன்ற வந்து ஆசை இருக்குல்ல, அதுக்கு தான் தேவையே இல்லையே. இவிஎம் மிஷின் இருக்க, நல்ல ஒரு ஹேக்கர்ஸ் இருக்கிற ஹேக்கர்ஸ் இருக்கிறாங்க, பல கோடிகளை கொட்டினீங்கன்னா போதும். ஒவ்வொருத்தரும் ஒரு ரேட் வச்சிருக்கிறான். இப்போ ராகவலாரன்ஸ் வருவோம், அவரே பார்த்தீங்கன்னா இந்த ஏஐல ரெடி பண்ண ஒரு டிவிக்கு துண்டுலாம் போட்டு அவருடைய இன்ஸ்டாகிராம்ல அவரே. நான் என்ன கேட்குறேன், முதல்ல ஒரே கேள்வி, யாராவது இந்த இணையத்தில் உள்ளவங்க அல்லது ராகவா லாரன்ஸ் உட்பட அவருடைய ஆதரவாளர்கள், நண்பர்கள், தோழிகள், தோழர்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, ஒரே கேள்வி தான். கடந்த 2 வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கில் வந்து போட்டிடுறான்னு சொல்லிட்டு இவர் ராகவா லாரன்ஸ் போட்டிட போறாரு, விஜய் நிற்க வைக்கிறான்னு சொல்லி அந்த ரூமரை கலை போட்டது யார்? ஒரு கிசுகிசு. கிசுகிசுலாம் இல்லை, அது பசு பசு. யார் கலரி விட்டது? கிசுகிசு கிசுகிசுன்றது என்னமா ரகசியமா வரக்கூடியது, லீக் ஆகுது கிசுகிசுன்றது. இது அப்படி கிடையாது, வெளிப்படையா வந்து ஐடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியை போட்டு விஜய் அவர்கள் நிற்க வைக்கிறாரு. ராகவா அரசு திருச்சி கிழக்கில் போய் யார் உதவி எடுத்து விட்டது? இவரே தான் பண்ணிருப்பாரு. நான் சொல்றேன், டிவிக்கால எனக்கு இப்போ நான் ஓப்பனாக சொல்லி மறைக்கிறதுலாம் இடம் கிடையாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வ கட்சியில் இருக்கிற அந்த ஐடி விங்கில் இருக்கிற நண்பர்கள் எனக்கு பழக்கம். நான் 1000 வந்து முரண்கள் பேசினாலும் என்கிட்ட அன்பாக இருக்கிறாங்க. அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு அது வந்து ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி. ஆனால் டிவிக்கு தரப்பில் நான் அதிகாரப்பூர்வமாக நபர்கள்கிட்டயே நான் பேசினேன். யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு எண்ணமே கிடையாது. விஜய் அவர்களுக்கோ அந்த கட்சியிலையோ அதில் கேட்டால் ஏன் இந்த விளம்பரத்தில் கூட திருச்சியில் வந்து ராகவா லாரன்ஸ் நிற்க வைக்கிறாரு திருச்சிக்குள்ள சொன்னாங்க இல்லையா, இதுக்கு தொடர்பே கிடையாதுன்றாங்க. அப்போ இது யார் வெளியிட்டது? இவரே பண்றாரா? ராகவா லாரன்ஸ் தரப்புலேயே வெளியிட்டது தெரியுமா? இது எப்படிப்பட்ட அரசியல், கேவலமான அரசியல். விஜய் அவர்கள் முதல்ல சேர்த்து போறாரு ராகவா சார். சேர்க்கறது வேறம்மா. நீ வந்து முதல்ல பேச்சை கவனிச்சாரு. முதல்ல நேராக தலைவர்னு போனேன். தலைவர் வந்து அரசியல் கட்சி தொடங்குறாரு சொன்ன உடனே அம்மா கிட்ட போனாராம். அம்மா வேணாண்டா வேணாம், உனக்கு செட் ஆகாது, அரசியல் ஒரு சாக்கடைடா, செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கினான். நான் என்ன கேட்குறேன், இந்த ராகவா அதுக்கும் போனாலும் அதுக்கும் அந்த அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்களாம். சரி, 2 பேரும் சொன்னேன். இதுக்கிடையில் இந்த 2 பேரும் ஏன் உனக்கு கவனத்தில் வரல? விஜயகாந்த்னு ஒருத்தர் அரசியல் கட்சி தொடங்கினாரு, கமலஹாசன் ஒருத்தர் வந்து அரசியல் கட்சி தொடங்கினார். ஏன் அந்த 2 பேர் கவனத்தில் வரல? சீமான் அண்ணன் அதுக்கப்புறம் அவங்க சினிமா, நான் சொல்ல சினிமா கதாநாயகனை பேசினேன், நீங்கள் இயக்குனர்கிட்ட போயிட்டீங்க. சரி சரி சரி, அது இயக்குனர் மட்டும் கிடையாது, தமிழ் போராளி, அது வேற விஷயம். நான் கேட்கறது என்னன்னா, இந்த 2 பேர் என் கவனத்தில் வரல. அதுக்கப்புறம் நான் அவங்களோட உங்களுக்கு பெரிய ஒரு மவுஸ் இருக்கு, மாஸ் இருக்கு, அப்படி கிடையாது, பைத்தியம் மவுஸ். அவர் தான் வரவே இல்லைல்ல, அவர் தான் வந்துட்டு பேக் வாங்கிட்டு போயிட்டாருல. வந்தாதானே அவர் வரல. அவர் வந்திருந்தாருன்னா இவர் சேர்த்து இவரை இறங்கியிருப்பான். இந்த மாதிரி பைத்தியத்தெல்லாம் பயந்து தான் வந்து ரஜினி வந்து வராமல் போனதே. ஒரே ஒரு மேடை நிகழ்ச்சி தானே. நான் கேட்கறது என்னன்னா, ஏதாவது இங்கேயும் கூட பார்த்தீங்கன்னா, ஒன்று ரஜினிகாந்த் தெய்வன்ற, இன்னொரு பக்கம் அம்மா தான் என் தெய்வன்ற. தெய்வத்திலே உனக்கு குழப்பம் இருக்கு. முதல் தெய்வம் யாருன்னு ஒரு கன்க்ளூஷன். அதுதான் முதல்ல, அதுவே நீ அதுக்கு ஒரு நீ ஓட்டெடுப்பு நடத்தணும். இது எனக்கு 2 பேரும் தெய்வம் சொல்றேன். யார் வந்து முதல் தெய்வம் சொல்லுங்க, யார் 2வது தெய்வம் சொல்லுங்க, இல்ல யார் ஒரிஜினல் தெய்வம் சொல்லுங்க, யார் டூப்ளிகேட் தெய்வம் சொல்லுங்க. அறிவு இருக்கடா. எதுக்கு அம்மாவை கேட்கணுமோ அதுக்கு தான் சார் கேட்கணும். அப்பாவை கூட எது கேட்கணுமோ அதான் கேட்கணும். இல்ல அம்மா கேட்டா பரவாயில்ல, இவர் கமெண்ட்ஸ்ல எழுதுறாரு. கல்யாணம் பண்ணா பேரம் பேச்சு எடுப்பான், தாத்தா வயசு ஆயிடுச்சு, நான் அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா கிட்ட கேட்டேன். அறிவு. அப்புறம் ஏதோ வேற ஏதோ பேசுவேன். பைத்தியம். நான் கேட்கறது என்ன, நீ ஒரு காணொலி வெளியிடுற, நீ பில்டப் கொடுக்குற, நான் இத்தனாம் தேதி வெளியிடுன்றேன், அத்தனாம் தேதி வந்து நீ சொன்ன உடனே பாரதிய சவுண்டு கேட்ட உடனே போயிடுச்சு உயிர். இது ராகவா லாரன்ஸ் இருது. விஜய் அரசியல் கட்சி தொடங்கி முதலமைச்சர் ஒரு ஷாக்கில் இருக்கிறாரு பாரதிய. என்ன அடுத்த கட்டம் வந்து நான் கேட்டீங்கன்னா வந்து அவர் என்ன ஷாக்கில் இருந்திருப்பாருன்னா, நம்ம ஒரு படத்தில் கதாநாயகன் வாய்ப்பு தரவே இல்லையே, அப்படிப்பட்ட விஜய் வந்து முதலமைச்சரா அப்படின்னு இருப்பாரு பாரதிய. அடுத்தது ராகவா லாரன்ஸ் வந்து திருச்சி கிழக்கில் வந்து போட்டியிட போறாரு அப்படின்னு செய்தி. அதை தொடர்ந்து இருக்குன்னா, ராகவா லாரன்ஸ் வந்து அவருடைய அரசியல் வருகை அறிவிப்பு வெளியிட போறாரு இந்த தேதியில் சொன்ன உடனே அவ்வளோதான், பாரதிய வந்து அந்த ஷாக்கில் தான் செத்து போயிட்டார். ஏன் இப்படி சொல்றீங்க? பின்ன வேற தான் பின்ன. அதுக்கப்புறம் நீ சொல்ற என்னன்னா, நீ பாட்டு அறிவிக்க வேண்டியதான், நீ சாவுக்கும் போல. கரெக்டா? ஆமா. நீ சாவுக்கு போன ஏதாவது போட்டோ இருக்கா? போலதான் நினைக்கிறேன். நீ சாவு போலாம் நினைக்கிறதுலாம் கிடையாது. போல நான் சொல்றேன், போனா நீ போட்டோ போடு, நான் ஒத்துக்கிறேன், விட்ரா பண்ணிக்கிறேன். மாஸ்க் போட்டு போயிருப்பாரு போல. நீ சாவுக்கே போல. அப்புறம் இந்த தேதியில் நான் அறிவிக்கிறதா இருந்தேன், இருந்தாலும் பாரதிய அவர்கள் இறந்ததுனால நான் வந்து இதை இன்னொரு தேதிக்கு அறிவிக்கிறேன். இப்போ நேற்று நீ அறிவிச்ச
உன் கதையை எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டிருந்தோம், பல்ல கட்சின்னு கேட்டிருந்தோம். இது ஆனால் பல்ல கட்சிட்டேன். இது பொறுமையாக நீங்கள் அப்படியே பில்டப் பண்ணி அப்படியே கடைசியாக வந்துட்டு என்ன சொல்கிறேன், நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமான்றதை கமெண்ட் நீங்கள் கமெண்ட்ல தெரியும். நீ என்னடா அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறடா நீ? நான் கேட்குறேன். விஜயே கேட்கல. ஏதோ இவன் நினச்சினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது நான் கேட்குறேன். அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறா நீ? எல்லாத்தோட கொடுமை தெரியுமா பிரதாப்? ஒரு 6 பிள்ளைகளை வந்து பின்னாடி நிற்க வைக்கிறேன். ஆமாம் ஆமாம். அந்த தொண்டை மனப்பூர்வமாக நம்ம மதிக்கிறோம். அதெல்லாம் ஒரு ஆதரவற்ற பிள்ளைகளை கொண்டு வந்து வளர்த்து ஆளாக்குறது எவ்வளோ பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு பலரும் செய்கிறாங்க, வெளியில் தெரியாமல் செய்கிறாங்க, ரகசியம் கிடையாது, அதை விளம்பரப்படுத்தாமல் செய்கிறாங்க. 6 பிள்ளைகளுக்கு தேவையான அந்த ப்ரொவிஷன்ஸு, அவங்க வளர்க்கறதுக்கு தேவையான 24 மணி நேரம் வந்து இந்த அனாதை ஆசிரமங்களாக இருக்கட்டும், அதான் நிறைய பேருக்கு வந்து பல பேர் வந்து கூடவே இருக்கிறது கிடையாதுமா. கூடவே இருக்கலாம். அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, அவங்க ஒரு ஃபண்டு போட்டுருவாங்க, அதுக்கு ஸ்டாஃபுங்களை போட்டுருவாங்க. அந்த ஸ்டாஃபுங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு பராமரிக்கிறது எல்லாம் அப்படி தான் நடக்குது. பல இடங்களில் எல்லாருமே வந்து ஆதரவற்ற அந்த இல்லம் நடத்துவாங்க. அத்தனை பேரும் அவங்க பக்கத்துலேயே உட்காந்து பண்ணுறதில்ல. அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, ஆனால் நிர்வாகம் பண்ணுறது நம்ம ஒரு ட்ரஸ்ட்டையோ ஒரு பண்ணுற சேவையோ நம்ம வந்து குறைய சொல்ல. ஆனால் அதை வச்சு அதை நீ வந்து ஒரு என்ன கேட்டா விளம்பரத்துக்கு வந்து ஒரு கருவியா நீ பயன்படுத்துற இந்த அரசியல் வருகைக்கு. இப்போ நீ இதை காட்டலன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அப்பா எல்லாருக்கும் தெரியுமாங்க, இன்னொருத்தர் சொல்லணும், ஏங்க என்னங்க ராகவ அரசு பத்தி நீங்க அப்படி சொல்றீங்க, மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமாங்க? ஆதரவற்ற பிள்ளைகளை எடுத்து வளர்த்து ஆளை அவர் செய்யற சேவையை யாரும் விமர்சனம். நீ என்ன செய்யணும், நீ பண்ண இந்த இடத்துல வந்து நீ வந்து ஒரு 6 பேரை காட்டுற. அந்த 6 பேரை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆதரவற்ற பிள்ளைகளை எடுத்து வளர்த்து ஆளாக்கியிருக்கேன். எனக்கு இன்னும் நிறைய கடமைகள் எனக்கு இருக்குது. இந்த நேரத்தில் பல பேர் என்னை தொல்லை கொடுக்குறாங்க, அரசியலுக்கு வரீங்களா கேட்குறாங்க. தேவையில்லாமல் வந்து ஒரு சில விளம்பரங்களை போட்டு நான் திருச்சி கிழக்கில் போட்டிடுறதா சொல்கிறாங்க. எனக்கு பணிகள் நிறைய இருக்குது, பணிகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் டைலாக் சேர்த்துக்கலாம். என்னன்னு கேட்டால், ஒருவேளை காலம் முடிவு பண்ணால் நான் அரசியலுக்கு வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவியா? நான் அரசியலுக்கு வரணுமா வேணாமான்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ நீ அந்த 6 பேர் எதுக்காக நீ அந்த 6 பேர் காமிச்ச பின்னாடி? நாம் இந்த மாதிரி அதனால தான் நான் சொல்கிறேன், மரம் மண்டைகள் அத்தனை பேரும் புரிஞ்சுக்கணும். மக்கள் தொண்டு வேற, என் சுய சம்பாதியத்திலிருந்து நான் வந்து மக்களுக்கு சேர்னா அது தொண்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா அது விளம்பரமே தேவை, விளம்பரம் பண்ணக்கூடாது. விளம்பரம் பண்ணாலே அதில் ஒரு ஆதாயம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நான் ஏன் சொந்த பணத்தை பண்ணுறேன், சரியா? அது வேற மக்கள் தொண்டு. இப்போ பாலாலாம் பண்ணுறாங்களே, கிட்டத்தட்ட அப்படி தான். அரசியல் வருகை எதிர்க்க அந்த நோக்கமே கிடையாது, ஏதோ அவங்களால முடிஞ்சது ஏதோ பண்ணுறாங்க. பாலா மாதிரி இன்னும் நிறைய பேர் பண்ணுறாங்க, வந்து ஒரு சம்பாதிக்கிற ஒரு பர்சன்டேஜ் பண்ணுறாங்க. அது வெளியவே தெரியக்கூடாது. ஒருத்தர் 4 இட்லி வாங்கி கொடுத்தா கூட அது வெளியே சொல்லக்கூடாது. நான் வந்தேன், ஒருத்தர் பிச்சை எடுத்துருந்தான், அவனுக்கு ஒரு 4 இட்லி வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி வெளியில் சொன்னால் அதுவே அது தப்பு. அது சொல்லக்கூடாது, வெளியே தெரியக்கூடாது. அது மக்கள் தொண்டு. ஆனால் மக்கள் சேவை என்பது என்னன்னா, ஒன்று ஒரு அதிகாரத்தை வந்து பண்ணுறது, அல்லது அதிகாரத்தில் இல்லாத பலர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை வந்து நன்கொடையை வாங்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுறது, இல்லை களத்தில் இறங்கி போராடுறது, அரசு அதிகாரத்துக்கு எதிராக போராடுறது, காவல்துறைக்கு எதிராக போராடுறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வரல, மின்வெட்டு, ரத்தன் டாட்டாலாம் சர்வீஸ், இதெல்லாம் வந்து மக்களுக்கான சர்வீஸ். அது அதிகாரத்திலிருந்து பண்ணுறது, இல்லை அதிகாரத்தில் இருக்கிற உதவி கட்டினா அது சைலண்டாக பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொண்டு. மக்கள் சேவை வந்து சைலண்டாக பண்ண முடியாது. நீங்கள் ரோட்டை வந்து கத்துறீங்க மக்களுக்காக, ஆமாம், போராடன்றது வேற இல்லை. அப்போ நீ ஏதாவது பண்ணியா களத்தில் இறங்கி மக்கள் தொண்டு விட்டுருக்கு? நீ ஜல்லிக்கட்டுக்கு போய் நின்னாரு என்ன எங்க ஜல்லிக்கட்டு? அப்புறம் பிரதாப் வேற மாதிரி பேசினேன். 10 கோடி ரூபா கொடுத்தேன்னு சொன்னவன் கடைசி நாள், அந்த நாள் வந்து கடைசி நாள் கூட கிடையாது, சொல்லிட்டு 10 கோடி ரூபா கொடுக்க சொல்லி விளம்பரம் தேடிட்டு அவ்வளோ பெரிய ஜல்லிக்கட்டு புரட்சியான போராட்டம் அது. அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ பேர் திரண்டு நின்றாங்க, 5 லட்சம் பேர் திரண்டாங்க. 10 கோடி ரூபா கொடுத்தோன்னு சொன்னவன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி கொடுக்கவே இல்லை. நான் ஏன்னா நம்ம நெருங்கிய நண்பர்கள் தோழர்கள்லாம் இருந்தாங்க. நானும் அந்த போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நானும் பதாகை வச்சு ஒரு நாள் நின்றுருந்தேன். கடைசி நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கூட்டத்தை கலைக்கிறாங்க. அப்போ சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் வந்து எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, ஸ்ட்ராங்காக நிற்கணும்ல, அப்படியே விலகிட்ட ஆள் தானே. எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பசங்க வழக்கு போட்டாங்க. அந்த வழக்குக்காக எத்தனை வந்து நாட்கள் அவங்க அலைஞ்சாங்க தெரியுமா? அதுக்கு ஏதாவது நீ பண்ணியா? பண்ணவே இல்லை. ஆனால் வெறும் விளம்பரம் என்னன்னா 10 கோடி ரூபாய் நான் கொடுக்குறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு வாய்தான்னு சொல்லிட்டு பல பிள்ளைகளை வந்து அலைஞ்சாங்க.
கடைசி நாள் கலைய மாட்டோம்னு சொல்லி உறுதியாக இருந்தாங்கல்ல, அவங்க மேலே வழக்கு போட்டாங்க. ஆரம்பத்தில் கலைஞ்சி போனவங்களும் வந்து இல்லை, கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா லட்டிச்சார்ஜ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட கும்பல் வந்து நேராக போயிட்டு கடல்கிட்ட நின்றுட்டாங்க. அவங்க மேலாம் வழக்கு போட்டாங்க. நிறைய உங்களுக்கு தெரியும் அது மாதிரி. அப்போ அன்னைக்கு நான் என்ன கேட்குறேன்னா 10 கோடி கொடுக்குறேன்னு சொல்லி போய் ஜெய்பீம் தெரியும் உங்களுக்கு. அந்த லாக்அப் டெத் நடந்தது பார்வதி அம்மான்னு ஒரு அம்மா, அவங்களுக்கு போய் நான் வீடு கட்டி கொடுக்குறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொன்னாங்க. வீடு கட்டி கொடுத்தோம் தெரியல, பண்ணலையா? பண்ணியிருந்தா இந்நேரம் வந்திருக்கல, போட்டோ வந்திருக்கல, அதெல்லாம் நீ காமிச்சிருப்பான் இந்நேரம். நான் இவங்களுக்கு இதை பண்ண அதை பண்ணான்ட்டு. அப்போ அதை காட்டுற விளம்பரம் காட்டுறேன்னா 6 பிள்ளைகளை வளர்த்தது போய் காட்டுறடி, சோறு போட்டேன், குழம்பு ஊற்றினேன், ரசம் ஊற்றினேன், நான் தான் வளர்த்தேன். காட்டியிருக்க கூடாது, தப்பு காட்டியிருக்க கூடாது. ஆமா. அப்போ நீ அந்த பிள்ளைகளை வச்சு நீ கருவியா பயன்படுத்தி நீ அரசியல் வருகைக்காக நீ வந்து பார்த்தீங்கன்னா அடி போடுற ஆயிடுதுல. எல்லாத்துக்கும் மேலே எங்களை எதுக்கு நான் கேட்குறேன். இதில் உங்களுக்கு சீமானனுக்கும் அவருக்கும் இடையில வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு பாருங்க. ஒரு விஷயம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கு. சீமான் அவருடைய கருத்தியல் படி என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க தமிழன் ஆளணும், யார் வேணா வாழணும், வாழக்கூடிய உரிமை உனக்கு இருக்கு, ஆளக்கூடிய உரிமை இருக்கு. இதுதான் ஒரே சிம்பிள். இதுல உங்களுக்கு முரண்கள் இருக்கு. ஏன்னா இதில் முரண்கள் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேடையில் பேசும்போது கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கம் தரணும். ஏன் நாங்கள் ஆளக்கூடாது? ஏன்னா மற்ற ஸ்டேட்டில் எப்படி இருக்கு பாரு. மற்ற ஸ்டேட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க தான் ஆள்றான். இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் தான் தமிழ் எழுச்சாயனாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து கேட்டால் அந்த புரிதல் இல்லாமல் கேட்டால் மேடையில் வந்து நான் யார் தெரியுமா, நான் காசிமேடு சொன்ன டைலாக்லாம் இருக்குது, அப்படியே எடுத்து பாருங்க. ஏய் நான் யார் தெரியுமில்ல, நான் காசிமேடுன்னா சொல்லுங்க, காசிமேடு என்ன? அப்போ பெரியமேட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீரம் இல்லாதவன், காசிமேட்டில் இருக்கிற வீரன் அப்படி ஆயிடுது இல்லை? காசிமேட்டுக்கும் பெரியமேட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் நீங்கள் சொல்லுங்கள். காசிமேட்டுக்கும் பெரியமேட்டுக்கும் நான் ஒரு மிஞ்சி போய் 4 கிலோமீட்டர் இருக்குமா? அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோதானே இருக்கும். அப்போ பெரியமேட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீரம் இல்லாதவங்க, காசிமேட்டில் இருக்கிறவங்க தான் வீரன்ற மாதிரி ஆயிடுது இல்லை? அப்போ அந்த மக்களை நீ என்ன சொல்ல வர? என்னவா உருவகப்படுத்த விரும்புகிறேன்னு அந்த மக்களை எதுக்கு நீ இழுக்கிற? இப்போ அந்த காணொலியில் இருக்க எடுத்து பாருங்க. அப்போ காரைக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருக்க வந்து வீரம் கிடையாது, தேவையில்லாத அது பேச்செல்லாம். நான் காசிமேட்டில் பிறந்துவேன். அப்போ காசிமேட்டில் இருக்க மக்கள்லாம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ வீரன்னு சொல்ல வரியா இல்லை வேற என்னன்னு சொல்ல வர? அது தப்பு இல்லையா? அது நீ ஏன் அடையாளப்படுத்துற அப்படி? சரி, காசிமேட்டு மக்களுக்கு என்ன செய்ய சொல்லு, வா ஈர்த்து முதல்ல வீடு எங்கே இருக்குது? முதல்ல சொல்லு, உன் வீடு இப்போ எங்கே இருக்குது? காசிமேட்டில் இருக்கிற இப்படி காசிமேட்டில் பிறந்த ரைட்டு. அதே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு வழக்கறிஞர் இருக்கிறாரு, ரொம்ப ஃபேமஸான வழக்கறிஞர், இன்னைக்கு லீடிங் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து ஒரு லீடிங் அட்வொகேட். அவர் பிறந்த ஊரை விட்டு வெளியே வரவே இல்லை. அதே இடத்துல ஒரு சீமை ஓடு போட்ட ஒரு வீடு, அந்த ஓட்டு வீட்டை இடிச்சுட்டு பங்களாவே கட்டிட்டார். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிறந்த இடத்தின் மேலே அவருக்கு பட்டு. அதே இடத்துல தான் இருக்கிறார், ஃபேமஸான அட்வொகேட். பல நடிகைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஐபி அத்தனை பேருக்கும் வழக்காடக்கூடியவர். ஆனால் வந்து அவர் இந்த குடிசை வீடு வந்து சீமாவோட இந்த சீமோட தட்டிட்டு என்ன செஞ்சாருன்னா அவர் பங்களா கட்டி அதே இடத்துல இருக்கிறார். அதே பகுதி மக்கள்கிட்ட வந்துட்டு இருக்கிறார். நீங்க அங்கே இருக்கியா? நீ காசிமேட்டில் இல்லையே. இப்போ நீ எங்கே இருக்கிற? இப்போ இதெல்லாம் நம்ம தேவையில்லாமல் கலர வேண்டியதாக இருக்குது. இதை தாண்டி சில பேர் அந்த ஸ்ரீரெட்டி அது இதுன்னு போகிறாங்க. இன்னும் அந்த ஃபைலில் நான் ஓப்பன் பண்ணல அவனுக்கு. அது சொல்கிறாங்க இந்த நடிகையோட அவருக்கு தொடர்பு இருக்குது, அவங்க வந்து புகார் கொடுத்தாங்க. அந்த இந்த செக்ஸுவல் குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, அது நிறைய இருக்குது. அது நம்ம அதுக்கிட்ட நம்ம இது வரைக்கும் போகல. கேள்வி ஒன்றே ஒன்று தான், எதுக்கு எங்களை கேட்குற? எதுக்கு எங்களை கேட்குற? நீங்கள் வந்து அரசியல் கட்சி நான் தொடங்கலாமா வேணாம், இது வரைக்கும் எவனுமே கேட்கவே இல்லைங்க. தமிழ்நாட்டில் எவனுமே கேட்கவே இல்லை, எந்த நடிகனும் கேட்கவே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ என்னவோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராகவா லாரன்ஸ்ன்ற அந்த நடிகன் அந்த ஒரு பிம்பம் இருக்கு. அதை வச்சுட்டு நினைக்கிறீங்கன்னா இவங்க ஏதோ நம்ம இவருக்கு முன்னாடி சீனியர் ஒருத்தர் இருக்காரு, புரட்சி தளபதி விஷால், அவரே கேட்கல. அதை தான் நான் சொல்றேன். அவனே இப்போ எங்க இருக்கிறான்னு தெரியல, சாவுக்கே வரல, பாரதிய சாவுக்கே. அது ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. ஒரு நடிகர் சங்கத்துக்கு ஒரு பொறுப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து நாசர் வந்து எல்லா டெத்துக்கும் போறாரு. இப்போ எல்லா டெத்து எல்லா சுப நிகழ்ச்சி நான் கேட்குறேன், அவருக்கு தனிப்பட்ட பிரைவசி இருக்காதா? தனிப்பட்ட வேலைகள் இருக்காதா? எல்லாத்துக்கும் நாசர் தான் போகணுமா? நீங்க மற்றவங்களாம் என்ன பண்றீங்க நடிகர் சங்கத்துல? சொல்லுங்க. இந்த பூச்சி முருகன் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டாலின் வாழையே வந்து ஆட்சியில் இருந்த வரைக்கும் சுற்றிட்டு இருந்தார். இப்போ ஃப்ரீயாக தானே இருக்காரு பூச்சி முருகன். இப்போ என்ன பண்ணுறாரு? நியாயமாக பேசணும்ல.
ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி சாரி ஒரு சங்கத்தோட ஒரே ஒரு நிர்வாகி மட்டுமே எல்லா இடத்துக்கும் போகிறது எப்படி இருக்கும்? சளி போகாது ஒரு கட்டத்தில். நேற்று ஒரு சாவுக்கு போனோம், இன்றைக்கி ஒரு சாவுக்கு போனோம், நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போனோம், இன்றைக்கி ஒரு கல்யாணம், எல்லாத்துக்கும் வந்து ஒருத்தரே போகிறதுன்றது எப்படி சரியாக இருக்கும்? என்னதான் நீங்கள் பொறுப்பு தலைவர்னு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டா கூட மற்றவர்கள் என்ன பண்ணுறாங்க? அதுதான் நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன். நடிகர் சங்கம் சார்பாக ஒரு குழு இருக்கணும். சில நேரங்களில் பார்க்குறேன் அவர் தனியாக போகிறார். யார்? நாசர் மட்டும் தனியாக போகிறார். ஒரு டெத்தை நான் பார்த்தேன், அவர் மட்டும் தனியாக போகிறார். நடிகர் சங்க சார்பு தான், ஆனால் அவர் மட்டும் தனியாக போகிறார். கூட போகிறதுக்கு 4 பேர் கூட போக மாட்டீங்க நான் கேட்குறேன். ஸோ அதுதான் இது. விஷாலே முதல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெரிய புரட்சி தளபதி எல்லாம் இருக்கட்டும். பிரச்சனை இப்போ நமக்கு என்னென்னா ராகவலார் யாருமே இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. நீ நாமினேஷன் ஃபைல் பண்ணு, நாளைக்கே வா திருச்சியில் சுயேட்சையாக போடியா பார்க்கலாம். நீ சரியான ஆம்பளை இருந்தீனா, நீ யார் சவால் விடுற, நேருக்கு சவால் விடுற ராகவன், நீ மட்டும் சரியான ஆம்பளையா இருந்தீனா, நீ இது சரியான ஆண்மகனாக இருந்தால் திருச்சி கிழக்கில் வந்து சுயேட்சையாக போடுறா பார்க்கலாம். ஏன் ஒரு அரசியல் கட்சி தொடங்கிய போடுறா பார்க்கலாம். அதுதான் விஜய் கிட்ட வராரு. எது விஜய் கிட்ட வராரு? விஜய் கிட்ட வர விஜய் சொல்லணும் சார். அதை முதல்ல வந்து தாடி பாலாஜே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் தாடியை பெருசாக வளர்த்து சுற்றி நடக்கிறான். இதெல்லாம் வந்து முதல்ல விஜய் சொல்லட்டும். ராகவா லாரன்ஸ் நாங்கள் ஒரு கட்சியில் சேர், முதல்ல நீ கட்சியில் மெம்பரா? முதல்ல நீ அவர்கிட்ட கேட்டுறாரு, கட்சியில் நீ மெம்பரா? நீ முதல்ல அங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அந்த நான் இன்னொன்று இருக்குது, இந்த ராகவா லாரன்ஸ் இன்னும் சில நடிகர்கள் இவங்களாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நான் பார்க்குறேன் பல ஏதோ விஜய் கூப்பிட்டு உங்களுக்கு பக்கத்தில் நிற்க வச்சு போட்டோ எடுத்துக்கிறாரு, அது வந்து விஜயோட பெருந்தன்மை நான் நினைக்கிறேன். ஏன்னா கடந்த காலத்தில் அதெல்லாம் நடக்கலை. ஏதோ கூப்பிட்றாங்களோ ஏதோ போகிறீங்க, உங்களை பக்கத்தில் நிற்க வச்சு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு அனுப்புகிறாரு. அதை வச்சு நீங்கள் சீன் ஓட்ட முடியாது. முதல்ல ஏதோ நீங்கள் கட்சியில் வந்து பெரிய ஈடுபாடு இதெல்லாம் எப்போ இருந்துருக்கணும்? நான் கேட்கட்டும் பிரதாப் பொண்ணு, இந்த ராகவா லாரன்ஸ் விஜய் கட்சி தொடங்கும் போது ஏதாவது நீ வாழ்த்து தெரிவிச்சியா? நேராக அவரை போய் சந்திச்சியா? ஒரு சால்வை போட்டு ஒரு மரியாதை பண்ணியா? இல்லை ஃபோனில் பேசினாராமே, கூட்டணி விஷயம்லாம் பேசினாரா சார்? சும்மா ஆமாம் சொல்லுவாங்க சார், ஒரு பெரிய சும்மா இருக்கு சார். ஜான் நாராயணசாமி கிட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 முறை சந்திச்சிருக்கிறேன், 40 முறை ஃபோனில் பேசியிருக்கேன் சார். சும்மா அதெல்லாம் பேசுறீங்க. இவங்க என்ன நினச்சிட்டு அல்ப சுலமாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்களாம் பெரிய டிஸ்கஸ் பண்ணவங்க தான் வந்து விஜய் முடிவு எடுக்கிறாரா? விஜய் முடிவே விஜய் கிட்ட கிடையாது, அங்கே ஜான் கிட்ட தான் இருக்கு முடிவு. ஜானை நம்பினாரு, ஜானோட விசுவாசம், ஜானை நம்பினாரு, இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறார். இதுதான் உண்மை. சும்மா இதெல்லாம் சீன் ஓடுது. இவங்கெல்லாம் நானும் பார்க்குற சில பேர் கிட்ட ஒருத்தர் கோரிக்கை வைக்கிறார். யார்? சவுக்கு சங்கர். பேய் கதை முன்னா தினம் ஒரு பேய் கதை, இது தினம் ஒரு கதை. வந்து கரூரில் போய் அந்த மக்களை சந்திக்கணும், இவர் கோரிக்கை. அதுக்கப்புறம் இன்னொரு கோரிக்கைன்னா சிபிஐ வந்து அனுமதி வந்து பார்த்தா ரத்து பண்ணணும், வழக்கு விசாரணை பண்ணுறதுக்கு. இதெல்லாம் மாநில உரிமை சம்மந்தப்பட்ட விஷயம், சிபிஐ சம்மந்தப்பட்டது. சரிங்களா? ஒன்று. அதே சமயம் கரூர் சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் கரூரில் உங்களுக்கு தெரியும், அந்த மக்கள்கிட்ட ஒரு கசப்பு இருக்கிறனால தான் உங்களுக்கு வந்து அங்கே வெற்றி பெறல. கரூர் மாவட்டத்தில் ஒரு எம்எல்ஏ கூட வெற்றி பெறல. அவரும் வந்து கிட்டத்தட்ட 15,000 வாக்கு வித்தியாசத்தில் மதிவானம் தோத்தார், மாவட்ட நிர்வாகி. அங்கே வந்து கசப்பு இன்னும் மறையலை. கசப்பு மறையதுக்கு என்னதான் உங்களுக்கு அதிகாரம் இருந்தாலும், போலீஸ் படை பட்டாளங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட அந்த மக்கள்கிட்ட போய் ஒரு அதிருப்தி வெளியாச்சுன்னா அது மிகப்பெரிய ட்ரோல் ஆகும். ஆமாம், அது பை எலெக்ஷனை பாதிக்கும். முட்டாள் மாதிரி பேசினுக்கிறான், பைத்தியம் மூலம் பேய் கதை மாதிரி பேசினுக்கிறான் சவுக்கு சங்கர். ஸோ இந்த மாதிரி நிறைய பைத்தியங்கள் இருக்குது. இது இந்த டிவி கேமரா அதாவது கேட்டால் ரொம்ப இவங்களுக்கு இன்னும் ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பேசுறது. இப்போ இவன் நான் கேட்குறேன், இவனுக்கும் இந்த இப்போட நான் சொல்கிறேன், இப்போட நீ என்ன சொல்லணும்? குறிப்பிட்ட கட்சியில் நான் வந்து இணையலாமா வேணாமா? அதை கேட்டால் கூட அதை கூட நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீ சேராம போ. நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ என்ன சொல்ல கேட்டா வந்து நீ ரயிலில் மோதிக்கோ, அல்லது வந்து பாறாங்கல்ல மோதிக்கோ, இல்லை பாழுங்கணத்துல விழுந்துக்கோ, நீ என்னமோ பண்ணிட்டு போறா. எங்ககிட்ட என்ன இதை கேட்குற? எங்ககிட்ட கேட்கக்கூடாது. இப்போ இவர் வந்து பெரிய பேர் அலை வீசுது, மக்கள்லாம் பயங்கரமா, ஐயோ ராகவா லாரன்ஸ் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க ராகவா லாரன்ஸ், நாங்கள் எங்களுக்கு ஏதாவது நல்லது சீக்கிரம் வாங்கன்னு மக்கள் கெஞ்சுறாங்க. அப்போ இவர் சொல்றார், நான் எந்த கட்சியில் சேரலாம், இல்லை தனி கட்சி தொடங்கலாமா, இல்லை நான் விஜய் கிட்ட சேரலாமா, இல்லை வந்து அண்ணாமலை சார், இப்படி ஒரு டிஸ்கஷன். இப்போ அடுத்தது கேட்டால் ராகவா லாரன்ஸ் சேரப்போகிற கட்சி தாவேக்காவா அண்ணாமலையா, விஜயா அண்ணாமலையா? என்னங்கடா ஒரு 10 இந்த இன்ஃப்ளூயன்சர் கழிச்சிட்டானுங்கண்ணா, இவனுக்கு பண்ணுற அடிச்சாட்டியம் இருக்குது பாருங்க. இது கொஞ்சம் காசை தெளித்து இப்படி பேசுங்க. ஒரு விளம்பரம் வெறியும் பாய்வேன், தலை முடி கால்
சொல்லுங்க வந்து அந்த சுண்டு வர்ற வரைக்கும் ஒரு முறை ஓடுற அத்தனை நரம்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பர வெறி ஓடுற வந்து விளம்பர வெறியை ராகவா லாரன்ஸ். எனக்கு வந்து நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சியை வந்து நீ விமர்சனம் பண்ணுற, அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு நாம் தமிழர் தம்பிங்க கொடுத்துன்னு தான் இருக்கிறாங்க. எனக்கு முதல் விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் சொன்னேன்ல, என்னன்னு கேட்டேன்னா, நீங்கள் கமெண்ட்டில் வந்து நான் அரசியலுக்கு வரலாமா அவனை சொல்கிறேன், அது ரொம்ப மக்களை வந்து கொச்சப்படுத்துற மாதிரி இருந்தது, கிண்டல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, கேலி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. என்னடா நாங்கள் என்ன சொல்லணும், நீ அரசியலுக்கு வரணுமா வேணாமா, எங்களுக்கு என்ன வேறு வேலை இல்லை, எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் வந்து பார்த்தோன்னா ஓட்டு போட்டோமா இல்லையான்னு குழம்பி இருக்கிறோம். நம்ம யாருக்கு போட்டோம், எப்படி வந்து விசில் சின்னம் ஜெயிச்சது, நம்ம விசில் சின்னத்துக்கு போடலையே, ஒருத்தன் போட்டோம் சொல்கிறான் நான் போட்டேன் ஆனால் அவர் முதலமைச்சரை வர்றது எனக்கு தெரியாது, இப்படி குழம்பி இருக்கிறாங்க. யோசனை பண்ணுறோம் நம்ம, எப்படா சாத்தியது, இதுக்கு நடுவில் நீ வந்து சொல்ல, நீ ஆதரிக்கிற, நீ இப்போ யாரை வேணா நீங்கள் ஆதரிக்கலாம், ரஜினிகாந்த் தலைவர்ன்ற இவர நண்பர்ன்ற, நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, நீ என்ன வேணா பண்ண, ஆனால் மக்களை இருக்காத, மக்களுக்கு வேறு வேலை இருக்குது. நீ வந்து அரசியலுக்கு வரணுமா வேணாமான்றதை பற்றி நீ வந்து நீ நல்ல கிணத்துல ஓடணுமா பாழுங்கிணத்துல ஓடணுமான்றதெல்லாம் என் மக்களுக்கு யோசிக்கிற அளவுக்கு நேரம் கிடையாது. மக்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, மக்கள் பிரச்சனை நிறைய இருக்குது. என்னைக்காவது மக்கள் பிரச்சனை எடுத்து நீ போராடி இருக்கியா, ரோட்டை நின்று இருக்கியா, கத்தி இருக்கியா, கூச்சல் போட்டிருக்கியா, எங்கெல்லாம் விளம்பரம் வரும்னு பார்க்குற அங்கே போய் சேர்ந்துக்க வேண்டியது. அவன் உருப்படியாக பண்ணியிருந்தான் அந்த பாலான்ற பையன், தெரியல உங்களுக்கு? தெரியும். அவனை போனேன், அவன் கூட சேர்ந்து அவனை போட்டு எடுத்து அவனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் உளவாளின்ட்டானுங்க, அவனை இது சொல்லிட்டானுங்க, அவனை துறந்தர்ன்ட்டானுங்க, இது சர்வதேச துறந்தர். அப்படிதான் ஆயிடுச்சு. அவன் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தான். எதுக்குன்னு கேட்குறான். முதல்ல வந்து மக்கள் கிட்ட இந்த கேலி கிண்டல் பண்றது, மக்களை வந்து கொச்சைப்படுத்துறது நிறுத்தணும்ன்ற நான் முதல்ல. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததற்காக நன்றி. நன்றி.